இசைஞானி இளையராஜாவோட மெல்லிசையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட இனிய குரலும் இணைந்து உருவாக்கிய பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் இரவுல கேட்காம நிறைய பேர் தூங்குறதே இல்லைங்க. இந்த நிலையில SBB 50 அப்படிங்கிற பேர்ல உலக இசை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம். தற்போது அமெரிக்காவில் சுற்றுப்பயணத்தில் இருக்க அவர் தன்னோட முகநூல் பக்கத்துல இசைஞானி இளையராஜா நோட்டீஸ் ஒன்றை தனக்கும் தன்னோட மகன் SB சரண் மற்றும் சித்ரா அவர்களுக்கு அனுப்பியதாகும். அந்த நோட்டீஸ்ல இளையராஜா இசையமைத்த பாடல்களை அவரோட அனுமதியின்றி மேடை கச்சேரிகளில் பாடக்கூடாது என்றும் இது காப்புரிமை சார்ந்த விதிகளை மீறும் செயல் என்றும் மீறி பாடினால் வழக்கு தொடரப்படும், மேலும் பெரிய தொகை அபராதமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததா கூறியிருந்தாரு. மேலும் அவர் கூறுகையில் தன்னால் இனிமேல் இளையராஜா இசையமைத்த பாடல்களை மேடை கச்சேரிகளில் பாட முடியாது அப்படின்னும் அதற்கு பதிலாக ஏராளமான இசையமைப்பாளர்கள் இசையமைத்த பாடல்கள் குறிப்பா AR ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர்களுக்கு தான் 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருப்பதாகவும் அந்த பாடல்களை இனிமேல் மேடை கச்சேரிகளில் பாட இருப்பதாகவும் கூறியிருந்தார். மேலும் இது குறித்து பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று ஊடகங்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இளையராஜாவோட சகோதரரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் இது குறித்து கூறுகையில் இது ரொம்பவே கண்டனத்துக்குரிய ஒரு செயல் அப்படின்னும் ராயல்டி அப்படிங்கிற பேர்ல அண்ணா இன்னும் சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாரு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. மேலும் பாடலாசிரியர் மதன் கார்கி இது குறித்து கூறுகையில் இளையராஜா தன்னோட பாடல்களை பாடகர்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ரைட்டும் இல்லை, மேலும் பாடலாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இளையராஜா தரப்புல பிரதீப் குமார் கூறுகையில் இளையராஜா இசையமைத்த பாடல்களை வர்த்தக ரீதியா மேடை கச்சேரிகள்ல பாடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா அவர் விளக்கம் அளிச்சிருந்தாரு. மேலும் இளையராஜா மற்றும் SBB இடையிலான இந்த மோதல் சரியா தவறா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தனது காப்புரிமையை நிலைநாட்ட இளையராஜா செய்தது சட்டப்படி சரியே அப்படின்னாலும் சட்டத்தை மதிக்கும் விதமா SB பாலசுப்ரமணியம் இனிமேல் இளையராஜா இசையமைத்த பாடல்களை அவரோட அனுமதி இல்லாம மேடை கச்சேரிகள்ல பாட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.